இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க இந்த போனை யூஸ் பண்ணுங்க. இது நான் கடையில யூஸ் பண்ற என் பர்சனல் போன். இந்த போன் நம்பர் ஒரு 4-5 பேருக்கு மட்டும்தான் தெரியும். இந்த போன்ல பேசுங்க. எப்படி சூடோ? யார் இது? புது நம்பரா இருக்கு. ஹலோ, யார் பேசுறது? ஹலோ, உனக்கு என் பேரு முக்கியம் இல்லே. நான் சொல்ல போற விஷயத்தை முக்கியமா கேளு. வாய்ஸ் மாத்தி தான் இது பேசுறேன். உன் லைஃப் சம்பந்தப்பட்ட மேட்டர். அதனாலே கவனமா கேளு. லைஃப் மேட்டரா? ஆமா, உன்னோட கல்யாண மேட்டரு. சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? நீ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த விஷாலு பையனோட ஒரு வீட்டிலே தங்கினே இல்லையா? ஆமா. அப்போ நீ அவன் உன்ட்டே தப்பா நடந்துகிட்டதா ஆக்ட் பண்ணி ஏமாத்தி தப்பு நடந்ததா சொல்லி அவனை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சேலே. அந்த சம்பவம் நடந்தப்போ நான் உன் பக்கத்துல தான் இருந்தேன். அது உனக்கு தெரியாது, அது விஷாலுக்கும் தெரியாது. எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏய், என்ன சொல்ற? யார் நீ? ஏய், அதெல்லாம் இருக்கட்டும். நான் சொல்றதே நீ அமைதியா கேளு. அன்னைக்கு ஒரு வேலையா நான் அந்த பக்கம் வந்தேன். ஜன்னல் பக்கம் நான் சும்மா வேடிக்கை பார்த்தேன். நீயும் அவனும் உள்ளே இருந்தீங்கோ. எனக்கு ஒரு ஆர்வம். அதான் அப்படியே கம்ப்ளீட்டா வீடியோ எடுத்துட்டான். நீ பண்ண கோல்மால் எல்லாம், விஷால் கிட்ட போட்ட டிராமா எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டான். அந்த வீடியோ இப்போ என் போன்ல இருக்கு. எப்படி சௌகரியம்? என்ன சொல்ற நீ? இதோ பாரு, என்கிட்டே இந்த டிராமா எல்லாம் வேண்டாம். இப்போ நான் எதுக்கு உனக்கு போன் பண்ணே தெரியுமா? எனக்கு பணம் தேவைப்படுது. அது நீ எனக்கு கொடுக்கணும். 2 லட்சம் ரூபாய் முச்சே சாஹியே. அதே கொடுத்துட்டு இந்த வீடியோவை நீ வாங்கிட்டு போ. நீ மாட்டேன்னு சொன்னா இந்த வீடியோவே அந்த விஷால் கிட்டையும் அந்த சுபத்ரா அம்மாட்டையும் காட்டி 2 லட்சத்தை வாங்கி நான் பஞ்சாபுக்கு கிளம்பி ஓடி போயிடுவான். இனா ஓகேவா? அந்த 2 லட்சத்தை எடுத்துட்டு நான் சொல்ற இடத்துக்கு வரணும். என்ன டீலா? ஏய், இந்த மாதிரி ஏமாத்துற வேலையெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ, இடியட். ஏய் ஏய், என்ன ஓகேயா? போனை கட் பண்ணிட்டா. நம்ம கதையை நம்பல அவ. ஐயோ, சொதப்பிடுச்சே. அக்கா, அவ நம்பலக்கா. ஏய் இரு, இல்ல அமைதியா இருங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு அவ வெளிய வீராப்பா காட்டிக்கிறா, ஆனா உள்ளுக்குள்ள செம்ம டென்ஷனா தான் இருப்பா. அப்படியா? ஆமா ராகவ், நாம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். அவளே கால் பண்ணுவா.